வெற்றி, ஆப்போசிட்ல காரை பார்த்ததும் எனக்கு டவுட்டா இருந்துச்சு. போட்டோ எடுத்து வச்சிருக்கேன். இதுல நம்பர் தெரியுதான்னு வேணா பாருங்க. பிரதர், நம்பர் இருக்கு. பிரதர், இந்த நம்பரை மட்டும் வச்சு போலீஸ்ல கம்ப்ளைண்ட் பண்ணி அவளை கண்டுபிடிக்கிறதுக்குள்ள முகூர்த்தமே முடிஞ்சிருமே. இல்ல பிரதர், இந்த இந்தியா ஃபுல்லா இருக்கிற வண்டிக்கெல்லாம் அந்த டீடைல்ஸ் ஃபுல்லா ஒரு ஆப்ல இருக்கும்ல, அது என்ன ஆப்னு தெரியுமா உங்களுக்கு? எனக்கு தெரியும். அந்த ஆப் என்கிட்ட இருக்கு. அதுல செக் பண்ணா எல்லா டீடைல்ஸும் கிடைக்கும். 1 மினிட் செக் பண்றேன். வண்டி நம்பர் சொல்லுங்க. TN58 1964. கொஞ்சம் சீக்கிரம். வண்டி கார்த்திகேயன்ற பேர்ல ரெஜிஸ்டர் ஆயிருக்கு. டிராவல்ஸ் வண்டி போல. நம்பர், அட்ரஸ் எல்லாமே இருக்கு. ஏய், ஓகே பிரதர். பிரதர், அந்த டிராவல்ஸோட நம்பர் மட்டும் சொல்றேன். 812 892 52 ஹலோ. ஹலோ, டிராவல்ஸ் பேர் என்ன? டிராவல்ஸ் நேம் மணி டிராவல்ஸ். மணி டிராவல்ஸ் தானே? ஆமாம் சார், சொல்லுங்கள் சார். TN58 1347. இந்த வண்டி உங்களோட தானே? ஆமாம் சார், எங்களோட தான். அண்ணே, காணாம போன நம்ம வண்டி டீடைல்ஸ் பற்றி சொல்கிறாங்கண்ணே. சொல்லுங்க சார். சார், நீங்க சொல்றது எங்க கார் தான் திருட்டு போயிருக்கு சார். ஸ்டேஷன்ல கம்ப்ளைண்ட் கொடுக்க தான் கிளம்பிட்டு இருக்கோம். சொல்லுங்க சார், காரை எங்க பாத்தீங்க? இங்கே தான் சார். உங்க கார் தானே இது? இங்கே யானாமலை பக்கத்தில் போயிட்டு இருக்கு. கொஞ்சம் மிஸ் பண்ணிட்டோம், அதான் உங்கள்ட்ட டீட்டெயில் கேட்கலான்னு அடிச்சோம். சார், அந்த டீட்டெயிலாம் உங்களுக்கு எதுக்கு? எங்க காருக்கு உங்களுக்கு என்ன சம்பந்தம் சார்? சார், அந்த காரில் தான் சார் எங்கள் ஃபேமிலி பொண்ணை கடத்திட்டு போயிட்டு இருக்காங்க. அதுவும் கல்யாண பொண்ணு. சாதாரண பிரச்சனை இல்லை சார், பெரிய பிரச்சனை. அதுவும் உங்க டிராவல்ஸ்க்கு முகூர்த்தத்துக்கு முன்னாடி மணமேடைக்கு நாங்கள் கூட்டிட்டு போனோம். அடப்பாவீங்களா, இது வேறயா? சார், அதுக்கெல்லாம் டைம் கிடையாது. நாங்கள் முகூர்த்த நேரத்துக்குள்ள பொண்ணை கூட்டிட்டு போகணும், புரியுதுங்களா? கேட்குற கேள்விக்கு மட்டும் பதில் சொல்லுங்க சார். சொல்லுங்க சார். உங்க கார்ல ஜிபிஎஸ் வச்சிருக்கீங்களா? ஆமா சார், ஜிபிஎஸ் எங்க எல்லா கார்லயும் இருக்கு. எங்க போயிட்டு இருக்கு ஈஸியா ட்ராக் பண்ணிடலாம் சார். இந்த வண்டி கரெக்டா எங்க போயிட்டு இருக்கு சொல்லுங்க. இப்பதான் ஒத்தக்கடையை தாண்டி போயிட்டு இருக்கு சார். எங்க ஆளுங்களே அனுப்பிச்சிருக்கேன். இங்க பாருங்க, நீங்க அனுப்புறது அப்புறம் இருக்கட்டும், முதல்ல ஜிபிஎஸ் மட்டும் இந்த நம்பருக்கு ஃபார்வர்ட் பண்ணலாம்ல? முடியும் சார். அப்ப அந்த லிங்கை மட்டும் அனுப்புங்க. உங்க ஆளுங்க வரதுக்குள்ள நான் அந்த காரை மடக்கி வச்சிருக்கேன், ஓகேங்களா? ஓகே, தேங்க்யூ சார். உங்க நம்பர் சொல்லுங்க. இந்த நம்பர் தான் சார். ஏய், அது ஏன் நம்பர்? தெரியுது. இந்த நம்பருக்கே நீங்க அனுப்புங்க சார். நான் காரை ட்ரேஸ் பண்ணிட்டு சொல்றேன். சரி சார், உங்க பேரு? அபிநயா. சார், ஆம்பளை குரல்ல பேசுறீங்க, பேரை கேட்ட அபிநயான்றீங்க. தொண்டை கட்டி இருக்கு, ஒரு 10 நிமிஷம் கழிச்சு கூப்பிடுங்க, அபிநயா வாய்ஸ்ல பேசுறேன். லிங்க் அனுப்புங்க. ஓகே மேடம். பிரதர், இங்க பாருங்க, ஒரே இடத்துல கார் அங்கேயே அப்படியே நிக்குது. இந்த லேண்ட்மார்க்ல. இந்த இடம் உங்களுக்கு தெரியுமா? மதுரையில நமக்கு தெரியாத இடமா? இது போதும், வாங்க போலாம். முதல்ல மாப்பிள்ளை அழைச்சிட்டு வாங்க. அங்கதான் தெரியுமா? கார்த்தி மச்சான், எங்கடா அவன்? எங்க பாரு. மச்சான், சித்தப்பா காணாமே உள்ள. வாங்க வெளில பாப்போம். மாப்பிள்ள வாங்க. வந்துட்டேன் மாப்பிள்ள. கிளாமர் பார்த்துட்டு இருந்தேன்.
நல்லா இருக்கீங்களா தம்பி? நல்லா இருக்கேங்க. சாப்பாடு எல்லாம் நல்லா இருந்துச்சு. வீட்ல எப்படி இருக்காங்க? சூப்பரா இருக்காங்க. வரேன். சரிங்க. நல்லா இருக்கீங்களா தம்பி? நல்லா இருக்கேன். வணக்கம். நல்லா இருக்கீங்களா? இருங்க வந்துடுறேன். வா மாப்ள. எங்க மாப்ள? நோ. வாடா. பார்த்து வெற்றி. சாவடிச்சிருவேன். ஓடுடா. ஓடுடா, ஓடுடா. வாங்க பிரதர். ஹே, மீனாட்சி, மீனாட்சி, பின்னாடி தண்ணி இருக்கு. மீனாட்சி, தெளி. மீனாட்சி. மீனாட்சி, ஏய். என்ன எதுக்கு இங்க கொண்டு வந்து வச்சிருக்கீங்க? ஏய் கார்த்திக், நீ தானே என்ன கடத்தின? ஏய், இவ்வளோ நடந்து உனக்கு கொழுப்பு அடங்கவே இல்லைல்ல? மீனாட்சி டென்ஷன் ஆகாத. உன்னை வேற யாரோ தான் கடத்திருக்காங்க. இவங்க 2 பேரும் தான் கஷ்டப்பட்டு சேசிங் பண்ணி சண்டை போட்டு உன்னை காப்பாத்திருக்காங்க. ரியலி? நடந்ததெல்லாம் நான் பொறுமையா சொல்றேன். முகூர்த்த நேரம் முடியறதுக்குள்ள நம்ம மண்டபத்துக்கு போகணும். வா போலாம். என்ன கடத்தினது யாரு? அதான் தெரியல. ஆனா மண்டபம் முழுக்க இந்த கல்யாணத்துல உனக்கு இஷ்டம் இல்ல, அதனாலதான் ஓடி போயிட்டேன்னு பேசிட்டு இருக்காங்க. எந்த முட்டாள் சொன்னா? நான் இஷ்டப்பட்டு சம்மதிச்சுதான் இந்த கல்யாணத்துக்கே ஒத்துக்கிட்டேன். அதுக்காக நீ ரொம்ப புள்ள அடிச்சுக்காத. எனக்கு இந்த கார்த்திய சுத்தமா பிடிக்காது. இவனுக்கும் என்ன சுத்தமா பிடிக்காது. ஆனா இந்த கல்யாணம் எங்க 2 பேரோட முழு சம்மதத்தோட தான் நடக்குது. இது அப்படியே மண்டபத்துல வந்து சொல்லி இப்ப போலாம். சரி சரி, சீக்கிரம் வாங்க. முகூர்த்தத்துக்கு டைம் ஆச்சு. சீக்கிரம் வாங்க. வாங்க. பாத்து. என்னடா எங்கேயாவது பாத்தீங்களா அவனை? இல்ல சித்தப்பா, எங்க போனானே தெரியல. கண்ணிலே மாட்ட மாட்டேங்கிறான். என்னடா அது? நல்லா தானே இருந்தான். என் மேல கூட கோவப்பட்டு பேசினானேடா. திடீர்னு இந்த பையன் எங்கடா போயிருப்பான்? ஒருவேளை கல்யாணம் பிடிக்கலன்னு எங்கேயாவது. சேச்சா, அப்படிலாம் இருக்காது மாப்ள. அவன் எங்க குடும்பத்துக்கு ரொம்ப முக்கியத்துவம் கொடுப்பான். இந்த மாதிரிலாம் பண்ண மாட்டான். சரி, இப்ப என்ன பண்றது? பொண்ணு வீட்டுல கேட்டா என்ன பதில் சொல்றது? எனக்கு அப்படியே மண்டையெல்லாம் வெடிக்குதுடா. சித்தப்பு, அவனுக்கு ஃபோன் பண்ணியா? 10 தடவை ஃபோன் பண்ணிட்டேன்டா. ரிங் போகுது, பையன் ஃபோன் எடுக்க மாட்டேங்கிறான். ஏதோ தப்பா இருக்கு மாமா. நிச்சயமா ஏதோ தப்பா இருக்கு. அதுவும் கொஞ்ச நேரத்துல கல்யாணம். மாப்பிள்ளைக்காரனா என்ன அர்த்தம்? இங்க பாரு சித்தப்பா, இதுக்கு மேல நம்மளால சமாளிக்க முடியாது சித்தப்பா. பேசாம பெரியவங்கள்ட்ட சொல்றதா நல்லது. பாத்துக்குங்க. வாங்க அப்பாட்ட போய் சொல்லலாம். டேய், அண்ணதெல்லாம் தாங்க மாட்டாரா?
சித்தப்பா தாங்கி தான் ஆகணும் சித்தப்பா. அந்த மாதிரி நடந்துருச்சுன்னு வாங்க போய் சொல்லலாம். வாங்க சித்தப்பா போலாம், வாங்க. வாங்க. டேய், வாங்க. வேணாம்டா. இருந்து சாப்பிட்டு தான் போகணும். வாங்க. சொல்லுங்க. என்னடா தியாக, கார்த்தி எழுதிட்டானா இல்லையா? என்னடா 3 பேரும் மலைச்சு போய் நிக்கிறீங்க? அண்ணா ஒரு முக்கியமான விஷயம் என்ன? என்ன முக்கியமான விஷயம்? ஏன் உங்க 3 பேர் மூஞ்சி ஒரு மாதிரியா இருக்கு? என்ன விஷயம்? எதுக்கு இப்படி பீடிகை போடுறீங்க? இல்லைண்ணே, கல்யாண மாப்பிள்ளைய காணோண்ணே. என்னடா சொல்ற? நம்ம கார்த்தியை காணுமா? ஆமாண்ணே. ஆமா. எங்க போனானே தெரியலண்ணே. அவன் கல்யாணம் பிடிக்காம ஓடி போயிட்டான்னு நினைக்கிறேன். மண்டபம் முழுக்க நல்லா தேடிட்டோண்ணே. ஆளே காணோண்ணே. என்ன பண்றதுன்னு எங்களுக்கு தெரியலண்ணே. ஐயோ, இந்த கார்த்தி பையன் என் தலையில கள்ள தூக்கி போட்டு போயிட்டானா? நம்ம குடும்பமானதை குழி தோண்டி புதைச்சிட்டானா? நம்ம மான மரியாதைலாம் காத்துல பறக்க விட்டு போயிட்டானா? போயிடுச்சு. அண்ணா சித்தப்பா மாமா. சித்தப்பா மாமா. சித்தப்பா என்ன சித்தப்பா? அப்பாட்ட சொல்லலாம்னா பேய் அடிச்ச மாதிரி நின்னுட்டு இருக்க. வா சித்தப்பா, டைம் ஆயிடுச்சு. ஐயோ வேணாண்டா, அதை சொன்னா அண்ணன் தாங்க மாட்டாரு. என்ன நடந்தாலும் பரவாயில்லடா, நாமளே தேடி கண்டுபிடிப்போங்கிற. மாமா சொல்றதே கேளுடா. ஏன் சித்தப்பா? அப்படியே விட்டான்னு வச்சுக்க, செவிடு பிஞ்சிரும். வேணாமா. பெரியவங்க சொன்னா கேட்க மாட்டியா? சரி சரி கூல் சித்தப்பா கூல். இதுக்கு ஏன் கோவப்படுற? சரி அப்பாட்ட சொல்ல வேணாம், போதுமா? டென்ஷன் ஆகாத. வா திரும்ப போய் தேடுவோம். இருங்க, திரும்ப நான் அவனுக்கு கால் பண்றேன். ஏன் இப்படி பண்ண அவன்? எங்க போனா அவ? மாப்பிள்ள உங்க போன்ல வேணா ட்ரை பண்ணி பாருங்களேன். சரி ஓகேடா, நான் பாக்குறேன். சரி. ச்சே, என்னாச்சு மாமா? எடுக்க மாட்டான்ப்பா. நேர்ல வந்தாலும் அப்படியே துரத்தி வெளுக்கணும். டேய் தியாக, அண்ணா கார்த்தி எங்கடா? ஐயர் 2-3 தடவை கூப்பிட்டாரு. ஐயோ இதோ ரெடி ஆயிட்டு இருக்கானே, கொஞ்ச நேரத்துல வந்துருவானே. டேய் போய் சீக்கிரம் கூப்பிட்டு வாங்கடா. போங்கடா. சரிண்ணே. ஓகே ஓகே, போறோம். மாமா போலாம். என்ன பசங்களோ இவனுங்க. பாத்தியாம்மா, கார்த்திக் எவ்வளவு தங்கமானவருன்னு. மீனாட்சி காணோன்றதுனால வரத்துக்கு எவ்வளவு லேட் பண்றாரு பாத்தியா? என்ன மனுஷமா அவரு. கடவுளே, அதுக்கு முன்னாடி நம்ம மீனாட்சி கிடைச்சிடணும். கிடைச்சிருவாமா, தைரியமா இரு, கிடைச்சிருவா. எனக்கு நம்பிக்கை இருக்கு. ஆமா பாக்கலாம். வாங்க வாங்க, எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கீங்களா? சாப்பிட்டு தான் போறோம். சரியா? சரி வரேன். மீனாட்சி இப்ப ரெடி ஆயிடுவா. ஒரு 5 நிமிஷம். என்னங்க இது? இவ்ளோ நேரம் அவ ரெடி ஆகுறது? கல்யாண நேரம் இல்லையா? இதுக்கு போய் இவ்ளோ லேட் பண்ணலாமா? அது இந்த போட்டோ வீடியோலாம் எடுப்பாங்க இல்லையா, அதுல பளிச்சுன்னு தெரிய வேண்டாமா? வாழ்க்கையில ஒரு தடவை நடக்கிறது, அதுக்கு அலங்காரமா போலாமேன்னு கொஞ்சம் லேட் பண்றா. நான் வேணும்னா கூட இருந்து ரெடி பண்ணட்டா ஆண்டி? ஐயோ அதெல்லாம் வேண்டாம். என்னையே வர வேண்டாம்னு சொல்லிட்டாமா. என்னையே வழி அனுப்பிட்டானா நீ பாரு. ஐயோ, ஏதோ பண்ணிட்டு போட்டுண்டா, விடு. இப்ப வந்துருவா. மேடம், இப்பவே ரொம்ப லேட் ஆயிடுச்சு மேடம். ஏங்க நீங்க இன்னுமா மேக்கப் போடாம இருக்கீங்க? நான் என்ன பண்றது மேம்? கல்யாண பொண்ணு குளிக்கிறாங்கன்னு அப்போல இருந்து சொல்லிட்டு இருக்காங்க. மேக்கப் போட்டுட்டு இருக்கான்னு சொன்னீங்க. அப்படியா? ஐயோ, நான் மறந்தே போயிட்டேன். மறந்துட்டேன். அவளுக்கு இந்த மேக்கப் எல்லாம் கொஞ்சம் அலர்ஜி ஆகுதா. ஓஹோ, அவளே மேக்கப் பண்ணிக்கிறேன்னு சொல்லிட்டா. அது நீங்க மேக்கப் போட வேண்டாம், வெயிட் பண்ணுங்க. அப்படியா? தானா மேக்கப் பண்ணிக்கிறேன்னு சொல்லிட்டா. அவங்க வச்சிருக்க மேக்கப்பையே நான் அவங்களுக்கு போட்டு விட்டுட்டுமா? ஐயோ இல்லம்மா, வேண்டாம். அவளே போட்டுட்டா, முடிச்சிட்டான்னு நினைக்கிறேன். உங்களுக்கு பேமெண்ட் வந்துடும், கவலைப்படாதீங்க. ஓகே மேடம், தேங்க்யூ. என்ன ஆண்டி இது? கல்யாணத்தன்னைக்கு செல்ஃப் மேக்கப் போட்டா சரியா வருமா? அவதான் கேட்க மாட்டேங்கிறாளேமா. உனக்கு தெரியாதா அவ பிடிவாதம்? நீ அழகா இருக்க, போடா போ. இப்ப வந்துருவா. சரிங்க, சீக்கிரமா அவளை வர சொல்லுங்க. நாங்க போறோம். சரி மனு போ. ஏன் இவ்வளோ லேட் ஆகுது? கண்டுபிடிச்சிட்டாங்களா இல்லையா? அபி எதுவுமே சொல்லலையே. ஃபோன் பண்ணி பார்ப்போம். எங்க
எங்க போனா எப்ப பார்த்தாலும் ஏதாவது செஞ்சுக்கிட்டு. என்ன மாமா எடுக்கலையா? என்ன இது ரிங் போகுது ஆனா போன் எடுக்க மாட்டேங்கிறா. ஐயோ கடவுளே. அத்தையும் என்ன பாடுபட போறாங்கன்னே தெரியல. சீக்கிரம் சீக்கிரம் மண்டபத்துல யாராவது தப்பா நினைச்சிட போறாங்க. மா இது காருமா, இது ஒன்றும் ஃப்ளைட் எல்லாம் கிடையாது. அவ்வளோ சீக்கிரம்லாம் போக முடியாது. இந்த ரோட்ல எவ்வளோ வேகத்தில் போக முடியுமோ அவ்வளோ வேகத்தில் தான் போக முடியும். கொஞ்சம் பொறுமையா இருக்கும். மீனாட்சி கொஞ்சம் புலம்பாம வரியா? என்னையும் தான் காணோன்னு தேட போறாங்க. பாரு சித்தப்பா 15 தடவை கால் பண்ணிட்டாரு. நான் ஏன் எடுக்காம இருக்கேன்? பொண்ணை கடத்தினது வெளியே தெரியக்கூடாதுன்னு தான். கொஞ்சம் சைலண்டா வரியா? ஆமா இவரு பெரிய இவரு. ஏன் வேதனை உனக்கு எங்க தெரியும்? ஐய 2 பேரும் கொஞ்ச நேரம் சண்டை போடாம வர மாட்டீங்களா? இன்னும் 10 நிமிஷம் தான் டைம் இருக்கு. அதுக்குள்ள போயிட முடியுமா? ட்ரை பண்ணி தொலைறேன். பொண்ணு மாப்பிள்ளைய கண்ணிலே காமிக்க மாட்டேங்கிறீங்களே. வந்துருவாங்க சாமி, வந்துருவாங்க. சார் முகூர்த்தம் முடியும், இன்னும் 10 நிமிஷம் தான் இருக்கு. மாப்பிள்ளையாவது கொஞ்சம் சீக்கிரம் கூப்பிடுவோம். இதோ வர சொல்றேன். என்னடா பண்றீங்க? போய் அவனை கூப்பிட்டுவாங்கடா. சீக்கிரமா போய் கூப்பிட்டுவாங்க போங்க. ஏமா பொண்ணு காலம்பரில இருந்து மேக்கப் போட்டுருக்கு, இன்னுமா முடியல? விசாலம் போய் கூப்பிட்டுவாங்கம்மா. போங்கம்மா சீக்கிரம் வாங்க. போங்க போய் பொண்ணை ரெடி பண்ணி அழைச்சிட்டு வாங்க. வாங்க 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 வாங்க. தியாகு நீ கல்யாணம்டா, விளையாடுறதுக்கு இதுவா நேரம். போய் கார்த்தி கூப்பிட்டு வாங்கடா. என்னடா முழிக்கிறீங்க? கார்த்தி இருந்தா தானே கூட்டிட்டு வர்றதுக்கு. அவனை காணோன்னு. அவன் எங்க போனானே தெரியல. என்னடா சொல்றீங்க? சித்தப்பா நாங்களும் ஃபோன் பண்ணிட்டோம், ரிங்கு போது எடுக்க மாட்டேங்கிறான். மண்டபம் ஃபுல்லா தேடிட்டு ஆளே அவனை காணோம் சித்தப்பா. அட பாருங்களா, குண்டு தூக்கி போடுறீங்களா? குண்டு தூக்கி போட்டது நாங்க இல்ல, கார்த்தி. டேய் சரியா தேடி இருக்க மாட்டீங்க. போய் நல்லா தேடி பாருங்கடா. ஓ சட்டப்பையில மட்டும் தானே தேடல, எல்லா இடமும் தேடியாச்சுனே. முட்டாள், என்னடா சொல்லிட்டு இருக்கீங்க? நல்லா தேடி இருக்க மாட்டீங்க. இங்கதான் எங்கேயாவது தூங்கிட்டு இருப்பான்டா. போங்கடா போய் தேடுங்கடா. சித்தப்பா வா. செல்வி, மீனாட்சி, பொண்ணு கூட்டிட்டு வர சொல்றாங்க. சீக்கிரமா வாங்கம்மா. மீனாட்சி கதவை திறமா. செல்வி செல்வி சீக்கிரம் கதவை திறமா. அங்கெல்லாம் காத்துட்டு இருக்காங்க. முகூர்த்த நேரம் நெருங்கிடுச்சு. மீனாட்சி வாங்க 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 வாங்க. என்னங்கய்யா மாப்பிள்ளை இன்னும் வரல? வந்துருவாங்க சாமி, வந்துருவாங்க. இந்த ஒரு 2 நிமிஷம் இருங்க, வந்துடுறேன். சரிங்க. சீக்கிரம் மாமா. டேய் வாசு, இங்க என்னடா பண்ணிட்டு இருக்க? மாப்பிள்ளைய கூப்பிட்டு சொல்லி அரை மணி நேரமா சொல்லிட்டு இருக்காரு. பொண்ணை கூப்பிட்டு வர போன பொம்பளைங்களையும் காணோம், இவனுங்களையும் காணோம். நீ என்ன எனக்கு என்ன வந்து இங்க வந்து நின்றுட்டு இருக்க? நீ போய் பிள்ளைய பையனை கூப்பிட்டு வர போறியா இல்லையா?
அண்ணே என்னடா அண்ணே ஏன்டா அழுகுற என்னாச்சு? அண்ணே கார்த்தி நம்ம தலையில எல்லாம் இடி இறக்கிட்டான். என்னடா சொல்ற? அவனை காணுமாண்ட. மண்டபெல்லாம் தேடி பார்த்தாச்சுது, எங்கேயுமே இல்லை. போன் பண்ணாலும் எடுக்க மாட்டேங்கிறான். இன்னைக்கு கல்யாணம் நடந்தாகணும். பிடிக்காத கல்யாணங்கிறதால நம்மளை இப்படி தலைகுனிய வச்சுட்டு போயிட்டான். எங்க போனான்னு தெரியல. என்ன காரணம்னு சொன்னாலாவது பேசலாம், அதையும் சொல்லாம போயிட்டாரு. என்னென்ன பண்றது? இல்லடா, கார்த்தி தப்பான முடிவு எடுக்கிற புள்ள கிடையாது. அவனோட விருப்பத்தை விட இந்த குடும்பம் தான் முக்கியம் நினைக்கிறவன்டா அவன். அவன் நான் எடுத்து வளர்த்த புள்ள, ஏன் புள்ளடா அவன். நிச்சயமா கல்யாண மண்டபத்துல தான் இருப்பான். போய் பொறுப்பா எங்க இருக்கான்னு தேடுங்கடா. இன்னொரு தடவை என் புள்ள கார்த்தி ஓடி போயிட்டான்னு எவனாச்சும் சொன்னீங்க, நடக்கிறதே வேற. வருவான், என் புள்ள நிச்சயம் வருவான். என்னடாச்சு மாப்பிள்ள? என்ன என்ன பண்றதுன்னு தெரியலையே. சார்வால், எனக்கு இன்னொரு முகூர்த்தம் இருக்கு. அங்க பொண்ணு மாப்பிள்ள ரெடியா இருக்கா. இன்னும் 5 நிமிஷம் தான் இருக்கு. அதுக்குள்ள தாலியை ஆசீர்வாதம் வாங்கி கல்யாணத்தை பண்ணிட முடியுமா? சாமி, இன்னும் ஒரு நிமிஷம் பொறுங்க. மீனாட்சி, மீனாட்சி, செல்வி, கதவை திறங்கம்மா. மீனாட்சி, வாமா, நேரம் ஆயிடுச்சு, வா. ஒண்ணு வந்துருச்சு. மாப்பிள்ள வந்தாச்சு. அன்பே சிவம். வாங்கடா வாங்கடா, என் மகன் வந்துட்டான்.
மாப்பிள்ளையோட அக்கா தங்கச்சி யாராவது மாங்கலத்தை சபையில் ஆசீர்வாதம் வாங்கிட்டு வாங்க. தேங்க்ஸ். இது எப்படி நடந்ததுன்னு எனக்கு தெரியல. பொங்கவான மாமாவோட ஆளுங்க ரொம்ப நம்பிக்கையான ஆளுங்க தான். அவங்கள அதை சொதப்பினாங்க. அவங்க சொதப்பாம எப்படி இவன் மனவரைக்கு வந்தா? முழுசா குத்துக்கல் மாதிரி வந்து நிக்கிறாளே. இல்ல, ஏதோ ஒன்று தப்பா இருக்கு. நான் இப்பவே பூங்காவன மாமாக்கு ஃபோன் பண்ணி பேசுறேன். மாப்பிள்ள ஃபோன் பண்றானே, எதுக்கு? சொல்லு மாப்பிள்ள. ஹலோ மாமா, உங்ககிட்ட ஒரு முக்கியமான விஷயம் பேசணும். சொல்லியா? யோ மாமா, உனக்கு அறிவு இருக்கா இல்லையா? இந்தாங்க சாமி. கொடுங்க. டேய், திடீர்னு வெற்றி ஏன்டா அப்படி நடந்துக்கிறான்? அண்ணன் கேட்டா நம்ம என்னடா பதில் சொல்றது? ஒன்றுமே புரியல சித்தப்பு. ஏதோ அண்ணன் சொல்லிச்சு பொண்ணு தூக்கணும், அண்ணன் வேணான்னு சொல்லிச்சு விட வேண்டியதா போச்சு. அதெல்லாம் சரி, நம்ம கிட்ட பொண்ணை தூக்க சொன்னவரு எதுக்காக நம்ம கிட்ட இருந்து பொண்ணை தூக்கணும்? நம்மள எதுக்காக அடிச்சு பொண்ணும்? இதெல்லாம் பித்தலாட்டமா தெரியலையா? இதுவும் பாயிண்ட் தான்டா. நம்மள வேலை செய்ய தானே வந்திருக்கோம். பொண்ணை வேற இடத்துல டெலிவரி பண்ண சொன்னா பண்ண போறோம். எதுக்கு நம்மளை அடிக்கணும், கட்டி போடணும், பொண்ணை நம்ம கிட்ட தூக்கணும்? இதெல்லாம் டபுள் கேம் தானே. யாரு யாரு யார் சித்தப்பு? நினைச்சேன்டா, அண்ணன் கால் பண்ணிட்டார். இப்போ என்ன சொல்லுதுன்னே தெரியலடா. பேசாம அவர் வெற்றிக்கிட்டே பேசிட்டு சொல்லு சித்தப்பு. டேய், அண்ணன் கிட்ட போய் அப்படிலாம் பேச முடியுமா? எல்லாம் என் தலை எழுத்துடா. அட எடுத்து பேசு சித்தப்பு, ஏதாவது சமாளி. அண்ணே சொல்லுங்கண்ணே. என்னடா நடக்குதாங்க? சொன்ன வேலையை செய்யாம என்னடா பண்ணிட்டு இருக்கீங்க? இல்லண்ணே, நாங்க பொண்ணை தூக்குனதும் மண்ணாங்கட்டி. பொண்ணு மண்டபத்துக்கு போயிட்டா, மணமேடையில் உட்கார்ந்துருக்கா, கல்யாணமே நடக்க போகுதுடா. வேலை கொடுத்த பாட்டி சின்ன பையன் என்ன மான மரியாதை இல்லாம பேசுறான். எதுக்குடா இப்படி பண்ணீங்க? அண்ணே, அவன் நல்லவன் கிடையாதுண்ணே. எங்களாரையும் அச்சு போட்டானே. பயமுறா. வாழ்க்கையில முதல் தடவையா வெற்றி நான் சொன்ன வேலையை செய்யாம விட்டுருக்கான். இதுக்கு என்னடா அர்த்தம்? இல்லண்ணே, இங்க ஒரு வேற பிரச்சனை. நீ பேசாதடா. எனக்கு வெற்றி பேசணும், நேர்ல வந்து பேசணும், காஞ்சிபுரம் வரணும். சரிண்ணே, ஒன்னு அவங்க கிட்ட சொல்லிடுறேண்ணே. அவன் என்ன வேலை வேணாலும் பார்த்துக்கிட்டு இருக்கட்டும், எல்லாத்தையும் தூக்கி போட்டு வர சொல்லு. காஞ்சிபுரத்துக்கு உடனே வரணும். நான் அவங்கிட்ட பேசிக்கிறேன். சரிண்ணே. அண்ணே, நான் சொல்லத்த ஒரு போன வேணும். என்ன
என்னதான் ஆச்சு சித்தப்பு? அண்ணன் கொலை வெறில இருக்கா போல. பாட்டி வேற அண்ணன் கிட்ட மானக்கேடா பேசிடுவான் போல. இப்போ என்ன சித்தப்பு பண்ணுறது? வெற்றி மேலே கொலகானில் இருக்கா போலடா. நேரில் வர சொல்கிறாரு. நம்மளை உடனே புறப்பட சொல்லியிருக்கா போல. டேய், என்ன இருந்தாலும் சரி, என்ன நடந்தாலும் சரி, நம்ம வெற்றி என்ன சொல்கிறானோ அதுபடி தான் நம்ம கேட்கணும். சரியா? என்ன கல்யாணம் நடக்காதுன்னு சந்தோஷமா இருந்தியா? ஆக்சுவலாக வருத்தமாக இருந்தேன். இந்த கல்யாணம் என்னன்னா எனக்கு என்ன? உங்கள் அப்பா அத்தை கண்காலிங்க நின்னதை என்னால் பார்த்துட்டு இருக்க முடியல. அதான். கவலைப்படாத. இனிமே ஒரு வருஷமாவது உன்னை டார்ச்சர் பண்ணாம போறதா எனக்கு ஐடியாவே இல்லை. இனிமே தான் என் ஆட்டமே ஆரம்பமாக போகுது. நானும் இந்த ஒரு வருஷத்தில் என்னெல்லாம் பண்ணலான்னு பிளான் பண்ணிட்டு தான் இருக்கேன். பார்த்துருவோம் யார் ஆட்டம் போடுறான்னு. தொடர்ந்து பேசாதீங்க. முகூர்த்தத்துக்கு நாடி அடித்து நல்ல நேரம் முடிய போகுது. தாலியை கட்டுங்க. உண்மையிலேயே என்னோட லைஃப்ல நல்ல நேரம் முடிய தான் போகுது. காமெடியா பேசுறேன். கெட்டி மேல கெட்டி மேல கெட்டி மேல. கண்ணு முடியும் பொண்ணு உங்ககிட்ட ஒப்படைச்சிட்டேன். அவளுக்கு எல்லாமே நீங்கள் தான் பொறுப்பு. அவளை ஒரு நல்ல வழி கொண்டு வரீங்க நம்பிக்கை எனக்கு இருக்கு. கொஞ்சம் அப்படி இப்படின்னு இருப்பா. அதெல்லாம் பொருட்படுத்தாம நீங்க பாத்துக்கோங்க சம்பந்தி. இனி அவ எங்க வீட்டு பொண்ணு, நாங்க பாத்துக்க மாட்டோமா? ரொம்ப தேங்க்ஸ். எல்லாம் எடுத்து வச்சிட்டீங்கல்ல? எல்லாம் எடுத்து வச்சிருங்க. ரெடியா தான் இருக்கு. இரு கூப்பிடுறேன். மேம் அபி. வணக்கம் Thank you அபி. Thank you. வாங்க. Thank you அபி. இட்ஸ் ஓகே மேம். உங்க பொண்ணு கிடைச்சிட்டாங்கன்னு நினைச்சுக்கோங்கன்னு சொன்ன பாத்தியா? அப்ப என் மனசுல நம்பிக்கையே இல்ல. ஆனா உன் வார்த்தையை நம்புறதை தவிர எனக்கு வேற வழியே இல்ல. சொல்ல காப்பாத்தின பாத்தியா? உனக்கு நான் எப்படி நன்றி சொல்ல போறேன்னு எனக்கு தெரியல. இப்படிதான் வெற்றிக்கு இந்த டீடைல்ஸ் தெரியும் தெரியல. இவர் மட்டும் இல்லைன்னா என் பொண்ணும் இல்லை, இந்த கல்யாணமும் இல்லை சார். சரியான நேரத்தை கண்டுபிடிச்சு கூட்டு வந்தீங்க. ரொம்ப தேங்க்ஸ் வெற்றி. டாக்டர் சார், அப்படி இவன் என்னத்த பண்ணிட்டான்? ஒரு பெரிய பூகம்பமே நடந்து முடிஞ்சிருச்சு சார். யார்கிட்டயும் சொல்லல. அதனால தான் யாருக்கும் தெரியல. ஆக்சுவலா நேத்து நைட்டு மீனாட்சியை யாரோ கடத்திட்டாங்க. விடிஞ்சா பொண்ணை காணோம். கல்யாணம் பிடிக்காம ஓடி போயிட்டான்னு எல்லாரும் நினைக்க போறாங்களே. குடும்பத்தோட மானம் என்னத்துக்கு ஆகுறதுன்னு நாங்களாம் ரொம்ப பதறி போயிட்டோம். அபிதாப்ப வெற்றி கூட்டு வந்தாங்க. நடந்ததை கேட்டுட்டு விறுவிறுன்னு போய் துப்பறிஞ்சு என் பொண்ணை காதுமா வச்சு கூட்டு வந்து வெற்றி தான் சார்.
அவர் இல்லைன்னா இன்னைக்கு இந்த கல்யாணமே இல்லை சார். அதுதான் நான் சொல்ல வந்தேன். முகூர்த்த நேரம் முடிஞ்சதுக்கு அப்புறம் பொண்ணை மீட்டுட்டு வந்திருந்தாங்கன்னா கல்யாணம் நின்னு போயிருக்கும். சரியான நேரத்துக்கு மீட்டுட்டு வந்தாரு பாத்தீங்களா? அதுக்குதான் நாங்க இவ்வளவு தூரம் உங்களுக்கு நன்றி கடன் பாராட்டுறோம். காஞ்சிபுரத்தில் இருக்கிற ரவுடிங்க வரைக்கும் தான் இவனுக்கு தெரியும்னு நினைச்சேன். மதுரை வரைக்கும் தெரிஞ்சு வச்சிருக்கான்னு இப்பதான் எனக்கு தெரியுது. இதுல என்ன சார் இருக்கு? இதனால தான் என் பொண்ணு சரியான நேரத்துக்கு கிடைச்சா சார். விடுங்க சார். சார் இப்ப நீங்க ஹாப்பி தானே? இனி ஒன்றும் பிரச்சனை இல்லைல்ல? ஆமா அபி, பொண்ணு கிடைச்சிட்டா. ஆனா கடத்தினது யாரும் தெரிய வேண்டாமா? அதனால தான் போலீஸ் கம்ப்ளைண்ட் கொடுக்கலான்னு இருக்கோம். நீ ஊருக்கு அனுப்புறதுக்கு முன்னாடி தெரிஞ்ச டீட்டெயில்ஸ்லாம் கொடுத்தீங்கன்னா எங்களுக்கு கொஞ்சம் சௌரியமா இருக்கும். என்ன சார், எனி ப்ராப்ளம்? அதெல்லாம் ஒன்றும் இல்லை சார். இவர் உடனே காஞ்சிபுரம் போனாரு. அது தவிர கடத்தினது யாருன்னு கண்டுபிடிச்சாரு, ஏன் கடத்தினாங்கன்னு கண்டுபிடிச்சிட்டாரு. ரியலி? என்ன ஆச்சு? யார் அவங்க? ஏன் இவளை கடத்தினாங்க? உங்களுக்கு மீனாவை கடத்துற அளவுக்கு யாராவது எதிரிங்க இருக்காங்களா? அப்படிலாம் யாருமே இல்லையே. அதனால தான் நாங்க ரொம்ப பயந்துட்டோம். அதேதான், கார்த்திக் சைட்லயும் எதிரிங்க யாரும் இல்ல. இதே நாள்ல இன்னொரு மண்டபத்துல இன்னொரு கல்யாணம். அந்த பொண்ணு கடத்துறதுக்கு பதிலா நம்ம மீனாட்சியை கடத்திருக்காங்க. மிஸ்டேக் இன் ஐடென்டிட்டி, மாத்தி கடத்திருக்காங்க, அவ்வளவுதான். ரியலி? ஆமா மேம், அவங்க கிட்ட இவர் பேசியிருக்காரு, அவங்க மன்னிப்பும் கேட்டுட்டாங்க. ப்ராப்ளம் இதோட சால்வ் ஆயிடுச்சுல்ல. போலீஸ் கேஸ்ன்னு போனா அரசியல் ரீதியா பிரச்சனையாகும், பெருசு பண்ண வேண்டாம்னாங்க. வேண்டாண்ண, அவங்க தான் மன்னிப்பு கேட்டுட்டாங்கல்ல, விட்டுருவோண்ண. அரசியல் பிரச்சனை எல்லாம் வந்ததுன்னா அதெல்லாம் நம்மளால சமாளிக்க முடியாதுன்னு. ஆமா செழியன், அரசியல்னு வந்துட்டா நம்ம கிட்ட ஆள் பலம்லாம் இருக்கணும். பேசாம நாம இந்த கேஸை விட்டுருவோமே. அதானே, நம்ம அவங்கள விட்டுறலாம். அதான் நம்ம பொண்ணு கிடைச்சிட்டால, இது போதும்னு. நீ சொல்றது சரிதான்மா, இது இப்படி விட்டுறது நல்லது. என்ன சித்தப்பா? டார்லிங் போட்டாங். ஏன்பா லவர் பாய், அந்த பொண்ணு பேரை கூட எங்ககிட்ட சொல்ல மாட்டல. இன்னியோட வேலை முடிஞ்சு காஞ்சிபுரம் போறோம். அப்புறம் நீங்க எப்படி லவ் பண்ணுவீங்க? ஐயோ ஆமால. பேய், சித்தப்பு சொல்ற மாதிரி நம்ம வாழ்க்கைக்கு இதெல்லாம் செட் ஆகாதுடா. சும்மா கற்பனை வளர்த்துக்காம அந்த குப்பை பேப்பரை எடுத்துட்டு போய் குப்பையில போட்டு அடுத்த வேலையை பாரு. இல்ல மாட்டேன். சரிடா, இன்னியோட ஊருக்கு போறோம். நீ எப்படி லவ் பண்ணுவ? அந்த பொண்ணு கிட்ட லவ் சொல்லிட்டியா? இல்ல. அப்ப எப்படி அந்த பொண்ணுக்கு மேல லவ் வரும்? இவன் அந்த பொண்ணு கிட்ட லவ் சொல்ல போறேன்னு சொல்லிட்டான். செருப்படி நிச்சயம். என்ன பண்றான்னு பார்ப்போம். அந்த பொண்ணுகிட்ட போய் ஐ லவ் யூன்னு சொல்ல போறேன். அடி கன்ஃபார்ம். ஐயோ, அடி கன்ஃபார்ம்டா. சரிங்க சரிங்க, நல்லா சரிங்க, நல்லா சிரிச்சுக்கிட்டே இருங்க. அந்த பொண்ணோட நான் ஜோடியா வருவேன்ல, அப்ப இந்த சிரிப்பெல்லாம் எங்க போகுது நானும் பாக்குறேன். ஏடா பேய், ப்ரப்போஸ் பண்ணும்போது வெறுங்கையோட ப்ரப்போஸ் பண்ணக்கூடாது. ஏதாவது தங்கத்தில் செஞ்சு கையில் கொடுக்கணும். தங்கமா? என்னால எப்படிப்பா அதெல்லாம் முடியும்? டேய், பொண்ணு வைக்கிற இடத்துல பூவாது வைக்கணும். பேசாம நீ போகும்போது ரோஜா பூ எடுத்துட்டு போய் ப்ரப்போஸ் பண்ணு. பொண்ணு இம்ப்ரெஸ் ஆனாலும் இம்ப்ரெஸ் ஆகும். சரி, நான் உடனே போய் ரோசா வாங்கிட்டு வரேன். பறகு மாதிரி தாவறான். பைத்தியக்காரன் கண்டிப்பா அடி வாங்கி தான் வர போறான். எனக்கு தெரிஞ்சு இவன் காஞ்சிபுரத்துக்கு ஜோடியா வர மாட்டான், பாடியா தான் வருவான். பாரு மலர், உன்னோட வருத்தத்தெல்லாம் என்கிட்ட சொன்ன. அதுக்கான தீர்வை உன்னால யோசிக்க முடிஞ்சதா இல்லையா? இல்ல அபி, எவ்வளவோ பேசி பார்த்துட்டேன்.
எதுக்கும் மசிய மாட்டேங்கிறாரு. இருக்கிற வேலையை விட்டுட்டு தொழில் ஆரம்பிச்சு திருவேன்னு ஒத்த காலில் நிக்கிறாரு. சரி, நான் ஒரு சின்ன சொல்யூஷன் சொல்றேன், கேக்குறியா? சொல்லு அபி. உன் ஹஸ்பண்ட்க்கு என்ன ரொம்ப பிடிக்கும்? அவருக்கு குழந்தைங்க. என்கிட்டயே சீக்கிரமா புள்ள பெத்து கூடன்னு கேட்டுட்டே தான் இருக்காரு. ஏன் கேக்குற? அதுதான் உன்னோட ஆயுதம், புரியுதா? என்ன சொல்ற அபி? சிம்பிளா நான் சொல்ற மாதிரி பண்ணு. ஒரு குழந்தை பிறக்குதுன்னு வை, அது பிறந்தா என் அப்பா என்ன வேலை பாக்குறாருன்னு கேட்டா நான் என்ன சொல்லுவேன்னு கேளு. புரிஞ்சுதா? நல்ல பாயிண்ட் அபி, ரொம்ப தேங்க்ஸ். ஒருவேளை அவர் அதுக்கும் மசியலன்னு வெய்யு, நீ வேலைக்கு போ, அதுக்கப்புறம் நான் குழந்தை பெத்துக்கிறேன்னு ஸ்ட்ரிக்டா சொல்லு. அட்லீஸ்ட் அதுக்கப்புறமாவது அவர் கட்டாயம் வேலைக்கு போவாரு. அபி சூப்பர் ஐடியா. ஏன் அபி, என்னாச்சு? ஏன் உன் முகம் திடீர்னு டல் ஆயிடுச்சு? இல்ல, கலைன்னு பேர் வச்சாலே அவங்களுக்கும் வேலைக்கும் பிரச்சனை தான் போல. ஓ, உங்க வீட்டு கலைக்கும் இதே நிலைமை தானா? ஆமா. ஆனா எங்க வீட்ல இருக்கிறது மலர் இல்ல, நந்தினி. அங்க கஷ்டப்படுறது நந்தினி, இங்க கஷ்டப்படுறது நந்தினியோட பொண்ணு. அவ்வளவுதான் டிஃபரன்ஸ். பொண்ணுனா போராடணும், அந்த தைரியம் உனக்கு இருக்குல்ல? உன்கிட்ட பேசினதுக்கு அப்புறம் அந்த தைரியம் எனக்கு வந்துருச்சு அபி. நம்ம மீட் பண்ணி ஒரு 2 நாள் இருக்குமா, அதுக்குள்ள எப்படி எல்லாரோட மனசுக்கும் நீ இவ்ளோ நெருக்கமாயிட்ட? எல்லாருக்கும் நீ ஏன் பிடிக்குது? எனக்கு எப்பவுமே கூட்டு குடும்பம்னாலே ரொம்ப பிடிக்கும். உன்னை பார்த்ததும் எனக்கும் அவ்வளவு சந்தோஷமாயிடுச்சு. ஒருவேளை போன ஜென்மத்துல நான் உங்க குடும்பத்துல பிறந்திருப்பேனோ என்னமோ.